இந்த இணைப்பு விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் தமிழ்மணி அவர்களே, தோழர் சக்திவேல் அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற திருமதி லக்ஷ்மி ரமேஷ் அவர்களே, அறிமுக உரை ஆற்றி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற இன காருண்யா தமிழ்மதி அவர்களே, தம்பி கணேஷ்குமார் அவர்களே, இதை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வேலூர் மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் அவர்களே மற்றும் வேலூர் ஜெயஜோதி, அன்னம்மாள், தனிகாவதி, லக்ஷ்மி, காஞ்சிபுரம் தமிழ்மணி, KW மணி, கருணாகரன், பொன்னுசாமி, துரை, ராணிப்பேட்டை மனோரஞ்சிதம், ரோஸ்மேரி, செல்வி, உமா, மீரா, தனலட்சுமி, வேளாங்கண்ணி, திருவண்ணாமலை கவிதா, மாரிமுத்து, நாராயணசாமி, காண்டீவன், அலமேலு, 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 திருவள்ளூர் கார்த்திகேயன், ஜெயலட்சுமி, ஷகிலா, இந்துமதி, திருப்பத்தூர் சக்திவேல் தினேஷ்குமார், செங்கல்பட்டு ரமேஷ், கள்ளக்குறிச்சி காமராஜ், விழுப்புரம் விஜய், கிருஷ்ணகிரி அம்முக்குட்டி ஆகிய தோழர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற கார்த்திகேயன் அவர்களே, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் அமைப்பு செயலாளர் தம்பி பேரறிவாளன் அவர்களே, குணவழகன் அவர்களே, பாவலன் அவர்களே, இளஞ்சேக்குவேரா அவர்களே, AC பாவரசு அவர்களே மற்றும் நமது கட்சியின் முன்னோடிகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைப்பு விழா இன்று காலை 10 மணிக்கு இந்த அரங்கில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தவிர்க்க முடியாத காரணங்களால் நாம் இதனை இப்போது மாலை வேளையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2 நாட்கள் நான் ஈழத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இலங்கை சென்றிருந்தேன். அங்கு மழை மற்றும் சூழல் விமானம் பறப்பதற்கு ஏற்ற சூழல் இல்லாத நிலையில் நான் சென்னைக்கு வரவிருந்த விமானம் திடுமென ரத்து செய்யப்பட்டு விட்டது. நேற்று இந்நேரம் மாலை 5 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு 8 மணி நேரம் பயணம் செய்து கொழும்புக்கு போய் சேர்ந்தோம். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு போய் சேருவதற்கு 7:30 மணி நேரம் 8 மணி நேரம் பிடித்தது. நீண்ட தூர பயணம். விடியற் காலை 3 மணி விமானம் பிடித்து இங்கே 4:30 மணிக்கு வந்து
5:30 மணிக்கு வேளச்சேரிக்கு போய் 1 மணி நேரம் உடம்பை கீழே போட்டு மீண்டும் எழுந்து தயாராகி வானகரத்திலே காலை 10 மணிக்கு ஒரு திருமணத்தை முடித்துக்கொண்டு அதன் பிறகு இங்கே வந்தால் காலை நிகழ்வு இல்லை, மாலை நிகழ்வு என்று தெரிய வந்தது. ஆனால் வழக்கம் போல நூற்றுக்கணக்கான தோழர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த பயண கலைப்பு என்றாலும் கூட இந்த இணைப்பு விழா எனக்கு ஊக்கம் தருவதாக இருக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது, புத்துணர்வை தருகிறது. காருண்யா தமிழ்மதி இங்கே பேசுகிற போது 23 வருடங்களுக்கு முன்பு என்னை தூக்கி பெயர் வைத்தவர் நமது தலைவர். இன்றைக்கு என்னுடைய தலைமையிலே இவ்வளவு பேரை கொண்டு வந்து நான் கட்சியிலே இணைக்கிற ஒரு பொறுப்பை மேற்கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் சொன்னார். அது அவருக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருக்குமே மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் தம்பி சன்னி போஸ் என்கிற இன முதல்வனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் முதலாக தன்னை கட்சியிலே இணைத்துக் கொண்டு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் அமைப்பாளராக பொறுப்பேற்று சுறுசுறுப்பாக சுற்றி சுழன்று களப்பணி ஆற்றிய அவரின் அந்த தம்பியின் குடும்பம் இன்றைக்கு இந்த இயக்கத்திலே தான் இருக்கிறது, தொடர்ந்து பணியாற்றுகிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது சன்னி போஸ் எந்த அளவுக்கு குடும்பத்தையும் அரசியல் படுத்தி இருக்கிறார் என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது. அந்த குடும்பத்திலிருந்து தீவிரமாக இயக்கத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய அளவுக்கு இந்த இளம் வயதில் காருண்யா தமிழ்மதி முன்வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. இன்னும் இது போல பல இணைப்பு விழாக்களை நடத்துவோம் என்றும் உறுதியளித்திருக்கிறார். அதற்காகவும் அவரை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு புதிய புதிய அரசியல் இயக்கங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. ஜென்சி தலைமுறை என்று இந்த தலைமுறையை அழைக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளில் இணைந்து செயல்படுவதை விட நடிகர்கள் தலைமையில் இயங்குகிற கட்சிகளில் தான் பணியாற்றுவார்கள் என்றெல்லாம் சமூக ஊடகங்களிலே சொல்லுகிறார்கள். அது உண்மை இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் காருண்யா தமிழ்மதி போன்ற பல இளைஞர்கள், இளம் பெண்கள் கொள்கை அடிப்படையிலே இயங்க களத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி. எங்கே போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த இடத்திலே நாம் வண்டியை நிறுத்தினாலும் அரை மணி நேரத்திற்குள்ளாக 100 பேர் அந்த வண்டியை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்றால் அந்த 100 பேரில் 50 பேர் 20 வயதுக்கும் குறைவான இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்பது இந்த இயக்கம் எவ்வளவு வீரியத்தோடு இருக்கிறது, இளம் தலைமுறையினரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அரசியல் இல்லாமல் வெறும் ஆரவாரமுள்ள ஒரு தலைமுறையாக நாம் இந்த புதிய இளைய தலைமுறையினரை
கருதுகிறோம். அப்படி அல்ல. அரசியல் புரிதலோடு ஆரவாரம் செய்யக்கூடிய அளவுக்கு, அரசியல் புரிதலோடு களப்பணிகளில் தீவிரம் காட்டுகிற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏராளமான இளம் தலைமுறையினர் இருக்கிறார்கள். இன்றைக்கு கொள்கை சார்ந்து விவாதிப்பதிலும் செயலாற்றுவதிலும் முன்னணியில் இருக்கிற இயக்கம், முதன்மையான இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றால் யாரும் அதை மறுக்க முடியாது. வெறும் உணர்ச்சிகளை மட்டுமே உயர்த்தி பிடிக்கிற இயக்கம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திலே இன்றைக்கு கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கட்சி சார்பற்று இயங்கிய இவர்கள் எந்த கட்சியிலும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் இருந்த இவர்கள் இன்றைக்கு திருமாவளவன் தலைமையில் நாங்கள் இணைந்து இயங்க விரும்புகிறோம் என்று முன்வந்திருக்கிறார்கள் என்பது இந்த இயக்கம் எத்தகைய நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறது, மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கான ஒரு இயக்கம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பேர் இயக்கம். பெண்கள் உள்ளிட்ட விளிம்பு நிலை சமூகங்களுக்கான ஒரு பேர் இயக்கம். அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள், அமைப்பு சாராத தொழிலாளர்கள் என்று வஞ்சிக்கப்பட்டு வருகிற தொழிலாளர் வர்க்கத்திற்கான ஒரு இயக்கம். இதனை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது. அதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொண்ட இந்த தொழிலாளர் சங்கங்களின் தலைவர்கள் 10 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்கள் தனித்தனியே ஆளுக்கு ஒரு கோரிக்கையாக இங்கே படித்தார்கள். இந்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் ஜனநாயகபூர்வமானவை, நியாயமானவை. ஆகவே இந்த கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் என்பதை நான் உறுதிபட கூற விரும்புகிறேன். அத்தனை கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்றுகிறதோ இல்லையோ, ஆனால் இத்தனை கோரிக்கைகள் தொழிலாளர்களிடையே இருக்கின்றன என்பதை அரசு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று அவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நமது கட்சிக்கு உள்ளது. எனவே என்னை நம்பி, இந்த இயக்கத்தை நம்பி, இன்றைக்கு இந்த நீலம் சிவப்பு வண்ணத்தில் உள்ள துண்டை தங்களின் தோள்களில் தாங்கி நிற்கிற தொழிலாளர்களுக்கு நான் உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற உறுதியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கோரிக்கைகள் யாரால் வைக்கப்பட்டாலும், யார் வைத்தாலும் அந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட்டு விடாது.
கோரிக்கைகளை வென்றெடுக்கிற வரையில், அவற்றை நிறைவேற்றுகிற வரையில் துடிப்போடு செயல்பட வேண்டிய பொறுப்பும், தேவைப்படுகிற போது போராட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நீ வாழ முடியாது என்று நான் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விளக்கம் எழுதினேன். போராடுகிற அந்த போர்க்குணம் எப்போது வரும் என்றால், நமக்கு என்ன தேவை என்பதை நாம் உணர்கிற போதுதான் அதற்கு போராட வேண்டும் என்கிற உணர்வே மேலெழும்பும். இந்த 10 கோரிக்கைகள் என்பது நமது தேவைகள். இந்த தேவைகளை நாம் உணர்ந்ததால் தான் இதை கோரிக்கைகளாக மாற்றுகிறோம். நம்முடைய தேவைகள் தான் நம்முடைய கோரிக்கைகளாக மாறுகின்றன. நம்முடைய கோரிக்கைகள் தான் நம்மை போராட தூண்டுகின்றன. இந்த போராட்ட உணர்வு தான் நம்மை பொது வாழ்வுக்கு இழுத்து வருகின்றது, பொது தொண்டாற்ற வைக்கிறது. எளியோருக்காக வாழ வேண்டும் என்கிற தொண்டு உள்ளத்தை நமக்கு அது தருகிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தேவைகள் உண்டு. எல்லோருக்கும் சேர்ந்த பொது தேவைகளும் உண்டு. பொது தேவைகளில் இருந்துதான் தனி நபருக்கான தேவைகளும், தனிநபர்களுக்கான தேவைகளில் இருந்துதான் பொது தேவைகளும் உருவாகின்றன. ஆகவேதான் நாம் சங்கமாகவோ, அமைப்பாகவோ, கட்சியாகவோ ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகிறது. இன்றைக்கு நாம் ஒரு கட்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவைகள் உள்ள அனைவரும் ஒரு கட்சியாக நாம் இணைகிறோம். நோக்கம், பொது நோக்கம் உள்ள அனைவரும் ஒரு அடையாளத்திற்குள் நம்மை இணைத்துக் கொள்ளுகிறோம், பிணைத்துக் கொள்ளுகிறோம். அந்த தேவைகளை நிறைவேற்றுகிற வரையில் அல்லது அந்த கோரிக்கைகளை வென்றெடுக்கிற வரையில் தொடர்ந்து போராட வேண்டிய தேவை கட்டாயமாகிறது. அப்போதுதான் நமக்கு ஒரு அரசியல் இயக்கம் தேவைப்படுகிறது. தொழிற்சங்கங்களாக இருந்து போராடியும் கோரிக்கைகளை வெல்ல முடியும். ஆனால் அதை தாண்டியும் நாம் போராட வேண்டுமானால் தொழிற்சங்கங்கள் என்கிற அடையாளத்தை தாண்டி அரசியல் சக்தி என்கிற அடையாளம் தேவைப்படுகிறது. நம்முடைய கோரிக்கைகள் வலுவானவை. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நெடுங்காலம் தேவைப்படுகிறது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாளர்களை அசைப்பதற்கு இன்னும் கூடுதலான வலிமை தேவைப்படுகிறது என்கிற போது நாம் தொழிற்சங்க சக்தி என்கிற நிலையை தாண்டி ஒரு அரசியல் சக்தியாக பரிணமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. அந்த இடத்திற்கு இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகளாய் உங்களை இப்போது இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே ஒரு அரசியல் கட்சியில் இணைந்ததும் இந்த 10 கோரிக்கைகளும் நிறைவேறிவிடுமா என்றால் நிறைவேறாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் இணைந்ததால் இந்த கோரிக்கைகள் அணைந்து விடாது. அது நீர் போன்ற நெருப்பாகவே கனன்று கொண்டே இருக்கும். ஒரு தொழிற்சங்கம் சோர்ந்து போய்விட வாய்ப்பு இருக்கிறது, அல்லது ஒரு கட்டத்தில் நீர்த்து போய்விட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு அரசியல் இயக்கம் வேறு பல காரணங்களுக்காக அது இயங்கிக் கொண்டே இருக்கிற போது இந்த கோரிக்கைகளையும் அது அடைகாத்துக் கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமானது. எனவே இன்றைக்கு நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைந்திருப்பது ஒரு வரலாற்று தேவை, காலத்தின் கட்டாயம்.
உங்களை சிதற விடாமல் வேறெங்கோ திசை மாறி போக விடாமல் தடுத்து பொறுப்புள்ள ஒரு தலைமையின் கீழ் நீங்கள் எல்லோரும் இணைய வேண்டும் என்று உங்களை வழிநடத்தி வந்திருக்கிற காருண்யா தமிழ்மதி, கணேஷ்குமார் மற்றும் நமது இயக்க முன்னோடிகள் பிலிப், பேரறிவாளன் போன்றவர்களையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முனைப்பு தேவை. யாராவது விரும்புறங்க சேரட்டுன்னு நான் பாட்டுக்க கூடாது. திருமாவளவன் ஊர் ஊரா போய் பேசுவாரு. அவர் பேச்சை கேட்டு நிறைய பேர் கட்சியில சேருவாங்க. அது அவருடைய வேலை. நாம கட்சியில சேர்ந்துட்டோம், அது நம்ம வேலை இல்லை அப்படின்னு நம்ம வாழாது இருந்து விடக்கூடாது, அமைதியாக இருந்து விடக்கூடாது. கட்சியில் சேர்ந்திருப்பவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. உங்க ஊர்ல கொடி ஏத்திட்டியான்னு கேட்டா, இல்ல எங்க ஊர்ல நான் தங்கல, நான் டவுன்ல இருக்கிறேன், அதனால எங்க ஊர்ல கொடி ஏத்தல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. உங்க பெரியப்பா சித்தப்பா அவங்க எல்லாம் திமுகவில் அதிமுக இருக்கிறாங்க. ஏன் அவங்கள உங்க கட்சியில கொண்டு வந்து சேர்க்க மாட்டீங்களா? அந்த முயற்சி எடுத்த உள்ளூர்ல பசங்கள்லாம் வேற எந்த கட்சியில இருக்கிறாங்க? சில பேர் நடிகர் சங்கத்தில் இருக்கிறாங்க, சில பேர் அந்த கட்சியில இருக்கிறாங்க. யாரோ எங்கோ போகட்டும் என்பது போல் இருப்பது, நான் இந்த கட்சியில் இருக்கிறேன், திருமாவளவனுக்கு விசுவாசமா இருக்கிறேன் என்று இருப்பது ஒரு கட்சியை வளர்ப்பதற்கான பொறுப்புணர்வு இல்லை. ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய சக்திகளை இந்த கட்சியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. உற்றார் உறவினர்களை பேசி பேசி இந்த இயக்கத்திலே இணைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த இயக்கம் உருவாவதற்கு முன்பு வேறு இயக்கத்திலே சேர்ந்திருக்கலாம். இப்போதைக்கு இந்த இயக்கத்திலே நீங்கள் எல்லோரும் இணைய வேண்டும். அதையெல்லாம் உதறிவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிற அவர்களை பேசி இந்த அரசியலை சொல்லி இந்த கட்சியோடு இணைக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இன முதல்வனின் மகள் காருண்யா அந்த வேலையை செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்வுக்கான ஒரு சான்று. அவரோடு தம்பிகள் முன்னின்று பணியாற்றி இருக்கிறார்கள் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இது அமைந்திருக்கிறது. ஒரு இயக்கம் அடுத்தடுத்த தலைமுறையினரையும் உள்வாங்க வேண்டும். அவர் குழந்தையாக இருந்தபோது நான் பேசிய அரசியலை கேட்டு அவருடைய தந்தை இந்த கட்சிக்குள்ளே வந்தார். அவர் கட்சி வேறு குடும்பம் வேறு என்று இருந்திருந்தால், கட்சியை குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தாமல் இருந்திருந்தால், கட்சி பேசும் அரசியலை மனைவியோடும் மக்களோடும் பேசாமல் இருந்திருந்தால், ஒரு தலைமுறைக்கும் இந்த இயக்கத்திற்கும் உள்ள தொடர்பு அறுந்து போகும். நிறைய தோழர்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க நல்லா படிச்சிருப்பாங்க, ரொம்ப உயர்ந்த படிப்பு போயிடுவாங்க, அவங்களுக்கும் கட்சியும் சம்பந்தமே இருக்காது. ஒரு நாள் கூட அழைச்சிட்டு வந்து காட்டியிருக்க மாட்டாங்க, இவர் தான் நம்ம தலைவர், நம்முடைய அண்ணன் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனா அவரு தீவிரமா இருப்பார் கட்சியில. ஆனா குடும்பத்தை கட்சியோடு அறிமுகப்படுத்துவதில்லை. அப்படி இருக்கிறார்கள். குடும்பம் குடும்பமாக திராவிட இயக்கங்களில் கட்சியிலே சேர்ந்ததால் தான் அது 5 தலைமுறையை 6 தலைமுறையை கண்ட இயக்கங்களாக வலுவடைந்திருக்கின்றன. நிலையான வாக்கு வங்கிகளை பெற்றிருக்கின்றன. அந்த குடும்பத்தில் 5 ஓட்டுனா 5 ஓட்டு அந்த கட்சிக்கு தான் விடும். அப்பா அம்மா போடுற சின்னத்துக்கு தான் பிள்ளைகளும் போடுவார்கள். தாத்தா பாட்டியும் போடுவார்கள். மூத்த தலைமுறையும் சரி, இந்த தலைமுறையும் சரி, அடுத்த தலைமுறையும் சரி, ஒரு கட்சியோடு இணைந்து இயங்குகிறது என்கிற நிலையை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் போன்ற சமூக நீதி இயக்கங்கள் வலுப்பெறுவதுதான் விளிம்புநிலை மக்களுக்கு பாதுகாப்பு, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு,
பெண்களுக்கு பாதுகாப்பு. வலதுசாரி இயக்கங்கள் வலுப்பெற்றால் தேசத்திற்கே ஆபத்து, பெரும் தீங்கு விளை. அப்படின்னா இடதுசாரி அரசியலையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வலதுசாரி அரசியல் என்றால் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இடதுசாரி அரசியலை பேசக்கூடியவர்கள் நமக்கு நண்பர்களா, வலதுசாரி அரசியலை பேசக்கூடியவர்கள் நமக்கு நண்பர்களா என்பதில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். சாதி ஒழிப்பை பேசுகிறவர்கள் இடதுசாரியா வலதுசாரியா? சாதி பெருமை பேசுகிறவர்கள் இடதுசாரியா வலதுசாரியா? சாதி ஒழிப்பை பேசுகிறவர்கள் இடதுசாரிகள், சாதி பெருமை பேசுகிறவர்கள் வலதுசாரிகள். இடதுசாரிகள் என்றால் முற்போக்கான சிந்தனை உள்ளவர்கள், வலதுசாரிகள் என்றால் பிற்போக்கான சிந்தனை உள்ளவர்கள். அது என்ன முற்போக்கான சிந்தனை, பிற்போக்கான சிந்தனை? பிற்போக்கான சிந்தனை என்றால் 2026 இருக்கிறவன் 2000 வருஷத்துக்கு பின்னால இருந்த சமூகம் போல் இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவனாய் இருப்பான். 2000 வருஷத்துக்கு பின்னால இந்த சமூகம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி, பின்னால்னா வருஷத்தை எழுதும்போது அப்படிதானே எழுதுவாங்க, 2026, 2027, 2028. அப்படி பின்னால வந்தா 26, 25, 24, 23, 22, 2000, 1000, 500, 400, 300 என்று இப்படிதான் போகும். இதுதான் பிற்போக்கு. 2025, 26, 2050, 2100, 2150 அப்படின்னு போனா காலத்தால் அது முற்போக்கை நோக்கி போகும். பின்னால் போகிற காலம் பழமைவாதம் இருந்த காலம், பெண்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருந்த காலம், ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடாது என்று சுரண்டி வைத்திருந்த காலம், சாதி அடிப்படையில் ஒடுக்கி வைத்திருந்த காலம், அதையெல்லாம் தகர்த்து விட்டுத்தான் 20ஆம் நூற்றாண்டிலே எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் அதிகாரம் என்று நம்முடைய முன்னோர் போராடத் தொடங்கி இன்றைக்கு அதை நாம் நுகர்ந்து வருகிறோம். அதனால்தான் நமக்கெல்லாம் இன்றைக்கு கல்வி கிடைத்திருக்கிறது, பேசும் ஆற்றல் வளர்ந்திருக்கிறது, போராடும் துணிச்சல் பரிணாமம் அடைந்திருக்கிறது. இதுவெல்லாம் வெளியிலிருந்து வரவில்லை, நமக்குள்ளிருந்து மலர்ந்து வருகிறது. ஆகவே இதை இன்னும் பெருக்க வேண்டும் என்பது இடதுசாரி, அதான் முற்போக்கு அரசியல். இதெல்லாம் சமூக நீதியாவது சமத்துவமாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன் ஜாதி உனக்கு, என் ஜாதி எனக்கு, பிறப்பால் உயர்வு தாழ்வு உண்டு. நான் ஆண்ட பரம்பரை, 1000 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா ராஜராஜ சோழனா இருந்தாரு, எங்க தாத்தா இருந்தாரு, என் முப்பாட்டன் அப்படிதான் இருந்தார், ராஜேந்திர சோழனா இருந்தாருன்னா அவன் இருந்தான். இன்னைக்கு உன் நிலை என்ன? அதை அந்த பழம்பெருமை பேசுவது, சாதி பெருமை பேசுவது, அதை நோக்கி போவது என்பது பிற்போக்குத்தனமான அரசியல். அதுதான் வலதுசாரி அரசியல். அது மதவாத அரசியல், சாதியவாத அரசியல், பிற்போக்குவாத அரசியல். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மாமனிதர்கள் பேசிய அரசியல் தான் இடதுசாரி அரசியல். விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்போக்கான சிந்தனைகளை கொண்ட ஒரு இயக்கம், ஒரு இடதுசாரி அரசியலை பேசுகிற இயக்கம். ஆகவே நாம் யாரோடு இணைந்து செயலாற்றுவது என்பதை தேர்வு செய்வதற்கு கூட நமக்கு ஒரு அரசியல் புரிதல் தேவைப்படுகிறது. எந்த நோக்கத்திற்காக நாம் களத்தில் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு, எந்த களத்தில் நிற்க வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு நமக்கு ஒரு அரசியல் புரிதல் தேவை. ஆரவாரங்கள் தற்காலிகமானவை. ஒரு தனிநபர் மீதான கவர்ச்சி என்பது தற்காலிகமானவை. புதிதாக ஒருவரை முதன்முறையாக பார்க்கிற போது ஏற்படுகிற ஈர்ப்பு, திரும்ப திரும்ப பார்க்கிற போது அது நீர்த்து போகும். ஆனால் புதிதாக நாம் படிக்கிற ஒரு கொள்கை திரும்ப திரும்ப படிக்கிற போது நமக்கு உடன்பாடான கொள்கையாக, கோட்பாடாக இருந்தால் அது மேலும் மேலும் வலுவடைவதை தவிர நீர்த்து போகாது. அது பெருகும், வலுவடையும்.
இன்னும் இன்னும் அதை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் நமக்கு மேலெழும். எனவே கொள்கை சார்ந்து ஏற்படுகிற ஈர்ப்பும், கொள்கை சார்ந்து களமாடுகிற செயல்திறனும் எந்த காலத்திலும் நீர்த்து போகாது. அது வலுப்பெறுமே தவிர ஒருபோதும் வலு இழக்காது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தமாக வளர்கிறோம், அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று. ஒரு காலத்தில் சிறுத்தைகளை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் உண்டு. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை சேர்த்தே ஆக வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிற சூழல் வளர்ந்திருக்கிறது. இது தற்பெருமை என்கிற அடிப்படையில் நான் சொல்லவில்லை. நாம் எவ்வளவு நிதானமாக அரசியலில் இயங்கி வந்திருக்கிறோம், இந்த நிலையை எட்டி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அரசியல் பதர்கள், அற்பர்கள் வாய்க்கு வந்தபடி நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவார்கள். அவற்றையெல்லாம் நாம் பொருட்படுத்தவே கூடாது. நம்மோடு களத்தில் நிற்பவர்கள் நம்மை பற்றி விமர்சித்தால் அதற்கு செவிமடுக்கலாம். நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள் நம்மை பற்றி குறை சொன்னால் கூட அதை செவிமடுத்து கேட்கலாம். ஆனால் நாம் வளரவே கூடாது என்று எண்ணுகிற காழ்ப்புணர்வு கொண்ட கும்பல் நமக்கு எதிராக பரப்புகிற அவதூறுகளை ஒருபோதும் காதில் போட்டுக் கொள்ளக்கூடாது, கண்டுகொள்ளவே கூடாது. நாம் ஆற்ற வேண்டிய களப்பணிகளில் தான் கவனத்தை குவிக்க வேண்டும். ஆகவே இளம் தலைமுறையினரை இந்த இயக்கத்திற்குள்ளே இன்னும் இன்னும் கொண்டு வந்து இணைக்கவும் பிணைக்கவுமான செயல் திட்டங்களோடு நாம் தீவிரமாக முன்னோக்கி செல்வோம். கொள்கை சார்ந்து ஒரு பட்டாளத்தை நாம் வளர்த்தெடுப்போம். வெறும் உணர்ச்சி வயப்பட்ட ஆரவாரங்களில் போய் நம்மை சிக்க வைத்துக் கொள்ளாமல், நாம் சிக்கிக் கொள்ளாமல், ஆரவார அரசியலை கண்டு அந்த மாய்மால அரசியலுக்குள்ளே போய் இளைய தலைமுறையினரை சிக்க விடாமல் அவர்களை பாதுகாப்பதும், அவர்களை நெறிப்படுத்துவதும், அவர்களை வழிநடத்துவதும் நம்முடைய கடமை. யாரோ எங்கேயோ போறான், என்ன பண்றது, அவன் சினிமா பார்த்துட்டு போறான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவன்கிட்ட உட்கார்ந்து பேசணும். அந்த ஊர்ல யார் அப்படி இருக்கிறானோ அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும், அரசியல் படுத்தணும். பொலிட்டிசைசிங் தி பீப்புள், அதுதான் இயக்கமே. கோரிக்கைகளை பேசுவது கூட ஒரு அரசியல் தான். ஏன் இந்த கோரிக்கை வைக்கிறோம்? இந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு நிறைய வரலாற்று பின்னணி இருக்கு, சட்டப்பூர்வமான பிரச்சனைகள் இருக்கு, சட்ட சிக்கல்கள் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிந்து கொள்வது அரசியல் படுத்துதல் தான். ஆகவே ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டுகோளாக வைத்து, மத்திய அரசால் வழங்கப்படும் SC/ST தொழிலாளர்களுக்கான நிதி உதவி சீராக வழங்கப்படவில்லை. அதனால் மாவட்டந்தோறும் கண்காணிப்பு குழு நம் கூட்டமைப்பின் சார்பில் நியமனம் செய்ய வேண்டும். இது நாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கை, நாமே செய்யணும். அனைத்து வகை நிதி உதவியும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்குவது போல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் புதுப்பித்தல் தவறிவிட்டாலும் 60 வயது கடந்தவுடன் பாரபட்சமின்றி ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். தற்போது வழங்கப்படும் மாத ஓய்வூதியம் 1200 இருந்து 3000 உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். பதிவு பெற்ற அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் இணையதளம் மூலம் தனித்தனியாக பாஸ்வேர்டு, கடவுச்சொல் வழங்கப்பட வேண்டும்.
பதிவு செய்து 60 வயது முடிந்த ஓய்வூதியம் பெற்று வரும் தொழிலாளர்கள் இயற்கை மரணம் அடைந்தால் உதவித்தொகை 55,000 வழங்கப்பட வேண்டும். பதிவு பெற்ற தொழிலாளர்களின் பெண் குழந்தைகளுக்கு 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் போது 5 முறை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதேபோல் ஆண் குழந்தைகளுக்கும் வழங்கப்பட வேண்டும். வெரி குட். கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் வருவதை போல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் என்ன மாதந்தோறும் ஓய்வூதியங்கிற வார்த்தை இல்லை. கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவதைப் போல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். நலவாரியத்தில் பெண் தொழிலாளர்களுக்கு ஆட்டோ வாங்க 1 லட்சம் மானியம் வழங்குவது போல் ஆண் தொழிலாளர்களுக்கும் 1 லட்சம் மானியம் வழங்கப்பட வேண்டும். பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு விதவை ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். இந்த 10 கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த கோரிக்கைகளை அரசின் பார்வைக்கு எடுத்துச் செல்வோம் என்று உறுதியளிக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி.